மீண்டும் ஒரு முன்னோரை வினாவோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவை பார்க்கின்ற மாணவர்கள் நான் கேள்வியை வாசித்து முடிந்ததும் வீடியோவை நிறுத்தி வைத்துவிட்டு நீங்கள் விளங்கியதன்படி இந்த வினாவுக்கான விடைகளை நீங்கள் கண்டுபிடியுங்கள். அது சரியா பிழையா என அறிவதற்கு தொடர்ந்தும் என்னுடைய வீடியோவை பாருங்கள். பார்த்து சரியான விடையை தெரிந்து கொள்ளுங்கள். வினாவுக்கு வருகிறேன். 120 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிறு தொலைக்காட்சி என்ற சொல்லின் எழுத்துக்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை சம அளவு தூரத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளது. அதில் 2 எழுத்துக்களுக்கு இடையில் உள்ள தூரம் விடை தந்திருக்கிறார்கள். முதலாவது விடை 24 சென்டிமீட்டர், இரண்டாவது விடை 20 சென்டிமீட்டர், மூன்றாவது விடை 23 சென்டிமீட்டர். வீடியோவை நிறுத்தி வைத்துவிட்டு செய்து பார்த்துவிட்டு மீண்டும் வீடியோவை பாருங்கள். சரி, இப்போது விடைக்கு வந்துவிட்டேன். சற்று வித்தியாசமான வினா. 120 சென்டிமீட்டர் நீளமுள்ள கயிறு. அப்போ ஒரு 120 சென்டிமீட்டர் நீளமான ஒரு கயிறு இருக்கிறது. இப்படி ஒரு கயிறை வைத்துக் கொள்வோம். இது 120 சென்டிமீட்டர். இதுல தொலைக்காட்சி என்ற எழுத்துக்கள் சம இடைவெளியில் தொங்கவிடப்பட்டுள்ளது. இங்கே எழுத்துக்கள், ஆகவே தொலைக்காட்சி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை நாங்கள் பார்ப்போம். தொ, லை, இக், கா, இட், சி. மொத்தமாக 2, 4, 6 எழுத்துக்கள் உள்ளன. இந்த எழுத்துக்கள் தான் இவ்வாறு ஒரு கயிறில் கட்டி தொங்க விடப்பட்டுள்ளன. எனவே இது சாதாரணமாக நாங்கள் தூண்கள், இடைவெளிகள் என்ற வினாக்களோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே இங்கு 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 6 எழுத்துக்களுக்கு இடையிலேயும் எங்களுக்கு 5 இடைவெளிகள் காணப்படும். இந்த 5 இடைவெளிகள் தான் 120 சென்டிமீட்டர். எனவே 2 எழுத்துக்களுக்கு இடைப்பட்ட ஒரு இடைவெளியை காண்பதற்கு நாங்கள் இந்த 120 சென்டிமீட்டரை 5 வகுக்க வேண்டும். அதான் முக்கியம். ஏனென்றால் இடைவெளிகள் 5 தான் உள்ளன. எனவே எங்களுக்கு 12, 2, 10, 2, 20, 4, 5, 20. எனவே 24 சென்டிமீட்டர் விடையாக வரும். சரியாக செய்திருந்தால் நீங்கள் கெட்டிக்காரர். மேலும் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை